உன்னை நிதானப்படுத்து. சிறார் பாலியல் சம்பவத்துக்கு சற்று முன்னால் உன்னை நிதானப்படுத்து. உன்னை நிதானப்படுத்தக்கூடிய அந்த சம்பவத்திற்கு முன்னால் ஒரு நிமிடம் உன் எதிர்காலம் இருளானதா வெளிச்சமானதா என தீர்மானிக்கும் நேரம். கண்டிப்பாக பிறந்த யாவரும் நல்லோரே. உன் நற்குணத்தை சோதிக்க அந்த ஒரு நிமிடம். இரு குடும்பங்களின் வாழ்க்கை உன் கையில். உன்னை நிதானப்படுத்தி உன்னை நல்வழிப்படுத்து. இந்த சம்பவத்தில் ஒரு நபரோ இல்லை பலரோ, சிறுவயதோ முதியவரோ தங்களை நிதானமிழக்கின்றனர். பின்னர் போக்சோவால் பாதிக்கப்பட்ட பிறகு ஒரு நிமிடம் சிந்தித்திருக்கலாமே, நம்மில் ஒருவர் கூடவா யோசிக்கவில்லை என்று யோசிக்கத் தோன்றும். வாழும் காலம் சிறிதே, அதை அழகாக்கு. பிறரை அழித்து உன்னையும் அழித்து கொள்ளாதே.